ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேத்திக்கு நைட் வந்து கூகுளோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. டெஸ்லாவோட ஏர்னிங்ஸும் வந்திருக்கு. ஆனா, இந்த 2 ஏர்னிங்ஸையும் வந்து வால் ஸ்ட்ரீட் வந்து செலிப்ரேட் பண்ணல. ஏன் தெரியுமா? மார்க்கெட்ல வந்து இப்ப ரெவென்யூவையும், இபிஎஸ்ஸையும் பார்க்கல. ஏஐக்கு இவ்ளோ பில்லியன் டாலர் செலவு பண்றோமே, அதுலேருந்து எப்ப ப்ராஃபிட் வரும்? அப்படிங்கிற கேள்வி தான் மார்க்கெட் வந்து கேட்டுட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ரெட்ல இருக்கு. அ வாங்க இன்னைக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து கூகுளோட ரிசல்ட்டு பார்க்குறப்ப கூகுளோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே தான் வந்திருக்கு உங்களுக்கு. நல்லாவே வந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்னைக்கு நேத்தி வந்து கொஞ்சம் கம்மியா தான் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஓரளவு பெட்டரா தான் இருக்கும் உங்களுக்கு. கூகுளோட ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும். கிளவுட் பிசினஸ் வந்து சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா ஏஐக்கு வந்து டிமாண்ட் வந்து ஸ்ட்ராங்காவும் இருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ வந்து பீட் ஆயிருக்கு கூகுளோட ரெவென்யூ. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஆனா ஏன் ஸ்டாக் மட்டும் டவுன் ஆகுது அப்டின்னா, பிகாஸ் கூகுளோட மேனேஜ்மெண்ட் சொன்னது தான். ஏஐ டேட்டா சென்டர் ஆகட்டும், ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏஐ சிப்புக்கு இன்னும் அதிகமா ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்டிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க கூகுளோட மேனேஜ்மெண்ட். இத கேட்ட இன்வெஸ்டர்ஸ் சரி பாஸ் ரெவென்யூ வருது, ப்ராஃபிட் எப்ப வரும் அப்டின்ட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் ஆல்ஃபபெட் வந்து ப்ரீ மார்க்கெட் செஷன்ல வந்து கீழ விழ ஆரம்பிச்சிருக்கு. இதுல நீங்க வந்து ஃபுல்லா பாருங்க. ஆல்ஃபபெட்டோட இது சார்ட் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஆல்ஃபபெட்டோட சார்ட்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ரிசல்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி சூப்பரா தான் வந்திருக்கு உங்களுக்கு. ரிசல்ட் வந்து பெரிய நெகட்டிவ்லாம் கிடையாது. நல்ல இதாவே பெர்சன்டேஜ்லயே உங்களுக்கு வந்து ரெவென்யூ வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஆனா, இதுல வந்து ரெவென்யூ ஜெனரேட்டே ஆனாலும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழ விழும் உங்களுக்கு. ஸோ ப்ரீ மார்க்கெட்ல வந்து 326ல வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு காரணம் வந்து நம்ம சொன்னது தான் உங்களுக்கு. ப்ராஃபிட் எப்போ வரும் அப்படிங்கிறது டவுட்ல தான் இன்னுமே அது வந்து கீழ வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இத பத்தி நம்மளோட யுஎஸ் மார்க்கெட்டோட வெபினார்லயும் நம்ம வந்து பேசியிருப்போம். இந்த மாதிரி வெபினாரும் நடத்துறோம். அதுல வந்து பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எந்த மாதிரியெல்லாம் நியூஸ் வந்ததுன்னா, மார்க்கெட் வந்து எப்படியெல்லாம் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத, இதே விஷயத்த நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம அங்க வந்து சொல்லியிருக்கோம். ஸோ டெஸ்லா வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, டெஸ்லாவோட சிச்சுவேஷன் வந்து இன்னும் டஃப் தான். ஸோ டெஸ்லாவோட சிச்சுவேஷன பொறுத்தவரைக்கும், ஈவி சேல்ஸ் வந்து இருக்கு. ரோ ரோபோ டாக்ஸி ஸ்டோரிய வந்து இன்னும் இருக்கு. ரோபோ டாக்ஸி ஸ்டோரி வந்து மார்க்கெட் வந்து அவ்வளோ பெருசா நம்பல அப்டின்னாலும், ஓகே அதுவும் ஓகே தான் அப்டிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கு. ஏஐ பத்தின ஸ்டோரியும் இருக்கு உங்களுக்கு. ஆனா Q2ல வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவ் ஆயிருக்கு உங்களுக்கு. அதாவது வர கேஷ விட உள்ளார வர கேஷ விட ஸ்பெண்டிங் வந்து ஜாஸ்தியா போயிருக்கு உங்களுக்கு. இதனால தான் உங்களுக்கு வந்து டெஸ்லாவோட ஸ்டாக் வந்து ப்ரீ மார்க்கெட்லயே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் 1.3% வந்து ஃபால்ல வந்து ஓப்பன் பண்றாங்க உங்களுக்கு. ஸோ நேத்தி வந்து நல்ல ரிசல்ட் குடுத்ததும் ப்ரீ மார்க்கெட்ல டவுன் ஆயிருக்கு. அ ஒரு ரொம்ப மோசமான ரிசல்ட் குடுத்ததும் ப்ரீ மார்க்கெட்ல டவுன் ஆயிருக்கு அப்டின்னா, மார்க்கெட் வந்து ம் எப்படி டவுன் ஆகும் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஓட ஃபியூச்சர பொறுத்தவரைக்கும், டவ் ஜோன்ஸோட ஃபியூச்சர்ஸ் டவுனு. உங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். டவ் ஜோன்ஸோட ஃபியூச்சர்ஸ் டவுனு, S&P 500ஓட ஃபியூச்சர்ஸும் டவுனு, நாஸ்டாக்கோட ஃபியூச்சர்ஸும் டவுனு. ஸோ அமெரிக்கன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஓவரால் டவுன் சைட் மூவ்ல தான் இருக்கு. நல்ல ஏர்னிங்ஸ் வந்தாலும் கீழ விழறான். ஏஐ ஸ்பெண்டிங் ரொம்ப ஜாஸ்தியா போகுதேங்கிற கவலை வந்து ரொம்ப ஜாஸ்தியா மார்க்கெட்டுக்கு வந்து இப்ப இருக்கு. ஸோ ஆயில் பிரைஸ்க்கு வருவோம். ஸோ இன்னைக்கான ஒரு பெரிய வில்லன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் பிரைஸ் தான். நேத்தியே அவ்ளோ கம்மியா இருந்தப்பயே உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓகே அப்படின்னுச்சு. டெய்லி 4% 5% அது ஏறிக்கிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகுறது? நேத்து வந்து $95 நம்ம வீடியோ பண்றப்ப பார்த்தோம். பிரெண்ட் க்ரூட் வந்து $94 கிட்ட பார்த்தோம். இப்போ வந்து $98 கிட்ட மாறிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து WTI க்ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $90க்கு வந்துடுச்சு அகைன். ஸோ இப்படி உங்களுக்கு மார்க்கெட்லேருந்து ஏறிக்கிட்டே போய்க்கிட்டு இருக்கு. க்ரூடு, நேச்சுரல் கேஸ் எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு விஷயம் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கமாடிட்டில உங்களுக்கு வந்து ஆயில் ரிலேட்டட் கமாடிட்டி எல்லாம் உங்களுக்கு வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. பட் இதோட கமாடிட்டி இருக்கு பார்த்தீங்களா?
மத்த கமாடிட்டீஸ் கோல்ட் ஆகட்டும், சில்வர் ஆகட்டும், காப்பர், பிளாட்டினம் இந்த மாதிரி கமாடிட்டீஸ்லாம் நெகட்டிவ்ல போய்க்கிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ க்ரூட் ஆயில் ரிலேட்டட், நேச்சுரல் கேஸ் ரிலேட்டட், கேசோலின் ரிலேட்டட் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வந்து இதுவும் மெட்டல் ரிலேட்டட் கமாடிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நெகட்டிவ்லயும் இப்போ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா. ப்ளஸ் கொக்கோ மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஓரளவு பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டுருக்கு கமாடிட்டீஸ பொறுத்தவரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆயில் பிரைஸில வந்து இன்னைக்கு வால் ஸ்ட்ரீட்டுக்கு ஏஐ மட்டும் ப்ராப்ளம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அதுவும் இல்ல. ஆயிலும் தான் ப்ராப்ளம். பிகாஸ் நம்ம சொன்ன மாதிரி பிரெண்ட் க்ரூட் $98 தாண்டி போயிட்டுருக்கு. WTI க்ரூட் $90 தாண்டி போய்க்கிட்டு இருக்கு. மிடில் ஈஸ்ட் டென்ஷன் வந்து இப்ப வந்து அ ஹார்மோஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஹார்மோஸ்லேருந்து மாறி இப்ப வந்து ரெட் சீ பக்கம் ஸ்கிப் ஆயிருக்கு உங்களுக்கு. ஸோ ரெட் சீல போற ஷிப்புக்குமே இப்ப வந்து ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு வந்து மிடில் ஈஸ்ட்டோட டென்ஷன் வந்து இன்னும் ஜாஸ்தியாகி, உங்களுக்கு வந்து ஆயில் வந்து ஒரு பெரிய ஜம்ப் வந்து அடிச்சிருக்கு இன்னைக்கு. ஸோ இப்ப வந்து நம்ம வந்து என்ன இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ரெட் சீ பக்கமும் டென்ஷன், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பக்கமும் டென்ஷன். இதனால இன்ஃப்ளேஷன் ஃபியர் திருப்பியும் ஜாஸ்தியாயிருக்கு. மார்க்கெட் கிராஷ் ஆகிக்கிட்டே போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இத வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, அ ஆயில் பிரைஸ் ஜாஸ்தியாறதுக்கான 2 சைடுமே உங்களுக்கு பெரிய அடி. அதாவது ஆயில் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாம பெரிய அடி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து ஆயில் வந்து ஜம்ப் ஆகிட்டே மேல போய்க்கிட்டு இருக்கு. ஸோ ஃபெட் வந்து இன்னுமே டெசிஷன்ஸ் எடுக்கிறது டஃப் ஆகும். டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்ல வந்து பிரஷர் ஆகும். பாண்ட் யீல்டு வந்து மேல போறதுக்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது நமக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரே கொஸ்டின். ஏஐ பூம் வந்து கன்டின்யூ ஆகுமா? ஆகாதா? ஆல்ஃபபெட் சொல்றது என்ன? டிமாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா மார்க்கெட் சொல்றது என்ன? ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் எடுத்து காட்டுப்பா நீனு ஃபர்ஸ்ட்டு அப்டின்ட்டு சொல்லுது மார்க்கெட் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து சர்ப்ரைஸான வின்னர் யாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் நவ் அப்டிங்கிற ஒரு கம்பெனி வந்து வின்னர் ஆயிருக்கு. என்ன கம்பெனி அப்டின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சர்வீஸ் நவ்ங்கிற கம்பெனி வந்து ஏர்னிங்ஸ் வந்து நல்லா குடுத்துருக்காங்க. அவங்களோட கைடன்ஸையும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஃபோர்காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து ப்ரீ மார்க்கெட்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஜம்ப்ப வந்து காட்டுது உங்களுக்கு. ஸோ ப்ரீ மார்க்கெட் செஷன்ல ஜம்ப் குடுத்தவங்கலாம் நல்ல ரிசல்ட் குடுத்தவங்க பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்ல டவுன் ஆகும்போது, இந்த சர்வீஸ் நவ் அப்படிங்கிற கம்பெனி வந்து ப்ரீ மார்க்கெட்ல வந்து நல்ல ஒரு ஜம்ப் வந்து குடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டாக் கெய்னர்ஸ பொறுத்தவரைக்கும் ப்ரீ மார்க்கெட் செஷன்ல யார் யாரெல்லாம் இப்ப வந்து ஸ்டாக் கெய்னர்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ லூகாஸ் ஜிசி ஜெனரல் அப்படிங்கிறவங்க வந்து ப்ரீ மார்க்கெட்ல வந்து நல்ல ஜம்ப் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 707 கேமன் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ப்ரீ மார்க்கெட் ஹவர்ஸ்ல நல்ல கெயின் குடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து. ஸோ இன்னைக்கு வந்து ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் பிரைஸ் வந்து பிரெண்ட் க்ரூட் வந்து கிட்டத்தட்ட $98க்கு வந்துருச்சு. $100 தொட்டுச்சு அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்ல எஸ்கலேஷன் இன்னும் ஜாஸ்தியாயிருக்கு. இன்னும் டென்ஷன் ஜாஸ்தியாகும் மார்க்கெட்டுக்கு. ஸோ மார்க்கெட்டோட பிரஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். ஏஐ ஸ்பெண்டிங்கோட கன்சர்ன் கூகுள் வந்து நல்ல ரிசல்ட்டே குடுத்திருந்தாலும், இவ்ளோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் காட்டுப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆயிருக்கு இங்க. ஸோ இன்டெல்லோட ஏர்னிங்ஸும் இன்னைக்கு இருக்கு. இந்த வாரத்துல இன்னும் மீதி இருக்கு. அதே மாதிரி ட்ரெஷரி யீல்டோட ஸ்பைக் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபெட்டோட ரேட் ஹைக் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஜாஸ்தியாகுது. லாஸ்ட் வீக் 12% இருந்த ஜூலை ரேட்டோட ஹைக் ப்ராபபிலிட்டி வந்து இப்போ வந்து 35% வரைக்கும் ஜாஸ்தியாயிருக்கு அப்படின்ட்டு மார்க்கெட்டோட பிரைசிங் வந்து காட்டுது நமக்கு. ஸோ டவ் ஜோன்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு ம் அ டவ் ஜோன்ஸ் வந்து ஸ்லைட்டா இதுதான் உங்களுக்கு. பிகாஸ் ஸ்லைட் நெகட்டிவ்ல தான் இருக்கு. அதே மாதிரி S&P 500 அதுவும் நெகட்டிவ். நாஸ்டாக் அதுவும் பியரிஷ்ல ஹை ரிஸ்க் லெவல்ல தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மார்க்கெட் ப்ராப்ளம் வந்து ஏர்னிங்ஸ் இல்ல. ப்ராப்ளம் ஏஐல பண்ற ஸ்பெண்டிங் தான் இருக்கு. கூகுளும், டெஸ்லாவும் ஒரே மெசேஜ் தான் குடுக்குது. ஏஐயோட ஃபியூச்சர் வந்து பெருசா இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லுது. ஆனா அதுக்கான காஸ்ட் வந்து இன்னும் பெருசா ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அதோட ரிசல்ட் வந்து தெரியற மாதிரி தெரியல அவங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட்ல. ஸோ அதனால வால் ஸ்ட்ரீட் வந்து இப்ப எக்ஸைட்டாவும் இல்ல, நெர்வஸாவும் இல்ல. ஒரு அளவுக்கு மீடியமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து யுஎஸ் மார்க்கெட்டோட நியூஸு, யுஎஸ் மார்க்கெட்ல எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு உங்களுக்கு தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து எங்க யூடியூப் சேனல வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹேப்பி இன்வெஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.